பெயர் லக்ஷ்மி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி இந்துல கம்மாவார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு BA முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக வெள்ளி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் லட்சக்கணக்கில் இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிருச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்க இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வெள்ளி வியாபாரம் பண்ணுறதுனால இவங்களும் அதே பார்த்துட்ருக்காங்க. இவங்க தனியாக கடையை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களை கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னை காலம் ஃபுல்லாக தன்னோட நல்லா அன்பாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும், ஓரளவு படித்த மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய இந்த பிஸ்னஸையே பார்த்துக்கிட்டா எனக்கு போதுமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதியெலாம் இருக்கணும், இதே ஜாதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, இதோட உட்பிரிவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய இடத்துல திருமணமாகி இது நல்லா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால இவங்களுடைய கணவர் சில காரணங்களால் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இப்போது ரொம்ப வருடமாக வேணாம், யாருமே வேணான்னு ஒரு முடிவில் இருந்தவங்க இப்போ திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா யோகவர்ஷினி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து கம்மாவார் வகுப்பை சார்ந்தவங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சிப்ஸ் கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. ஓரளவு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க, அவ்வளவுதாங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது இல்லாமல் 2 ஃப்ளாட்டு வாங்கி போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் குடிச்சே இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனியாக தாங்க இவங்களுடைய நீங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க படித்து முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் திருமணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தனக்கு ஒரு பாதுகாப்புக்காகவும் நல்ல ஒரு துணையாகவும் ஒரு அன்பான மணமகன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒரு 10வது படிச்சிருந்தா கூட போதும், குறைவான சம்பளமாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 மாடி வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் காடு ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மணமகனாக வந்தாலும் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகம் மற்றும் மற்ற விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போட்ட உடனே பதிவுகள் அப்டேட் ஆகும்.